வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு காதல் கவிதை. ஒரு மெக்கானிக். அந்த மெக்கானிக்கை டீப்பாக ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு. அவன் வேலை பார்க்கும்போது அவள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாள். அப்பப்போ அவள் காதலை சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனாலும் அவன் அதை கண்டுக்கிறதே இல்லை. அப்படி அவனை பார்த்து ரசிக்கும்போது குறும்பாக அன்பு தொல்லை கொடுத்த ஒரு குறும்பு காதல் கவிதை இதோ உங்களுக்காக. சுற்றும் நடப்பதை சட்டை செய்யாமல் ஒரு ஓட்டை வண்டியின் இதயத்தை சிக்கெடுக்கும் என்னவனே, என் இதயம் உன்னில் சிக்கியிருப்பதை அறிவாயா? உன்னவள் ஒருத்தி இங்கே உன்னை ஊடுருவி வாடுவதை எள்ளளவும் உணராமல் அப்படி என்னதான் அதில் அக்கறையோ? ஆனாலும் காதலனே, உன்னை உழைப்பில் ரசிக்கவே விரும்புகிறேன். நீ என்னை விழியால் துளைக்கும் போதை விட உன் உழைப்பில் களைக்கும் போதே நான் மோகச்சகதியில் சிக்கிப் போகிறேன். அந்த அழுக்கு ஆடையில் நீ ஆணழகனாய் தெரிகிறாய். உன் வியர்வை வாடையில் என் உணர்வுகளை வருடுகிறாய். மையில் குளித்த உன் கையால் என் மேனி எங்கும் கோலங்கள் போட்டுவிட மையல் கொள்ளுது மனது. காதோரம் வழியும் வேர்வை துளி உன் கருத்த கழுத்து வழி இறங்குகையில் என் உயிரின் துளியும் சேர்ந்து உருண்டது போல் துள்ளுது மனது. வேலையிலேயே விழுந்து விட்டாயே, ஒரு நொடி ஒற்றை விழி ஒரு ஓரப்பார்வையேனும் என்னை பாரடா. பார்க்காமலேயே என்னை கொள்ளுகிறாயே, நீ என்னை பார்க்கும்போது நெருப்பிலிட்ட நெய்யாவேன் நிஜம்தானடா. உன் கனத்த தோளின் மேல் உடல் வேர்வையில் ஒட்டிய கரி தோய்ந்த சட்டையாக ஆகிப்போக ஆசை உண்டு. அது கூட அதிகமென்றால் நீ கைத்துடைக்கும் கரித்துணியாய் உரம் பற்றின உன் கரங்களுக்குள் கசங்கிப் போவேன் தாகம் கொண்டு. இரும்பு கருவியையே இன்னும் முழுவது ஏன் மன்னா? கரும்பு பெண் என்னில் கவிதை எழுத வா கண்ணா. கவிதை பிடிச்சிருக்கா? உழைக்கும் நான் என்றைக்குமே அழகில்ல. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொற்கள் மையல், உரம். மையல் அப்படின்னா சரியான தமிழ் வார்த்தை மையன்மை. அதோட அர்த்தம் காம மயக்கம், பித்து. உரம் அப்படின்னா வலிமை, திண்மை, திடம், மர வைரம், ஊக்கம் அப்படின்னு நிறைய பொருளில் வரும். ஓகே, இனி அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.